ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் சின்ன பசங்களை கல்யாணம் பண்ணுற எண்ணத்தை நான் எப்போவோ விட்டுட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே செங்கிக்கிட்ட அங்கே பாரு நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது பேசிடான்னு சொல்லவும், இங்கே டாக்டர் கு சேம் ஏஜாக இருந்தாலும் பசங்களை விட பொண்ணுங்க தான் மெச்சூர்டாக இருப்பாங்க. அதுவும் வயசில் சின்ன பசங்க எல்லாம் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு செட்டே ஆக மாட்டாங்க. அதுவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு மெச்சூரான வயசில் ஒரு வயசு மூத்தவர், எமோஷ்னலாக ஸ்டேபிளாகவும் ஃபினான்ஷியலாக உன்னை சப்போர்ட் பண்ணுறவரும் தான் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்ல, செங்கு உடனே அது எப்படி, இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கெல்லாம் சின்ன வயசு பசங்களை தான் பிடிச்சிருக்கு, எந்த எமோஷனலும் இல்லாத பசங்களை யாருக்கு பிடிக்கும்னு சொன்னவன், மச்சா உன்னை சொல்லலான்ட்டு வயசில் மூத்தவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்கன்னு யார் சொன்னா, அதுவும் கண்ணாடி போட்டிருக்கவனெல்லாம் நம்பவே கூடாதுன்ட்டு இருக்க. ஃபேங்கியா உடனே டாக்டர் கு நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வயசில் மூத்தவங்க தான் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவாங்க, அது ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பொறுத்தது. சின்ன வயசு பசங்க சின்சியராகவும் பேசினேட்டாகவும் இருக்காங்க, வயசுல மூத்தவங்க தான் ஏமாத்திட்டு திரிவானுங்கன்னு சொல்ல, எல்லாரும் அப்படி கிடையாதுன்னு இவ சொல்ல, சின்ன பசங்களும் மெச்சூரா தான் இருக்காங்கவும், இருந்து என்ன பண்றது, ஒருத்தர் கேர் பண்றதுல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுன்னு சொல்ல, நாங்களும் மத்தவங்களை நல்லா கேரிங்கா பார்த்து போங்கிறான். டேய் நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம், உனக்கு என்ன வந்ததுன்னு இவ திட்டுறா. டாக்டர் உடனே தம்பி பேசி முடிச்சிட்டியான்ட்டு, மெங்குக்கு நல்லா படிச்சவன் வாழ்க்கையில ஸ்டேபிளா இருக்கவன் தான் அவளோட ஃபியூச்சருக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்ல, அப்போ ஸ்கூல் படிச்சவங்களெல்லாம் நீ கேவலமா பாக்குறியான்னு இவன் கேட்கிறான். கூட ஹீரோவும் சேர்ந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்க, ஹீரோயின் எழுந்து போதும் நிறுத்துங்க, இத்தோட இந்த பேச்சை விடுங்கன்னு சொன்னதும், சாரி என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் சென்சிட்டிவா தான் பேசிட்டான்னு உட்காந்துட்டாங்க. செங்குக்கு கடுப்பா இருக்கு. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வெளியே வர, ஃபேங்கியாவோட எக்ஸ் புருஷன் வந்துட்டான். இவங்க பையனுக்கு எஜுகேஷன் இன்சூரன்ஸ் போடலாங்கிற மாதிரி கேட்க வந்திருக்கானாமா. அதுக்கு வந்தியா இல்ல உன் புதுக்கார காட்ட வந்தியான்னு இவ கேட்க, வேலை செய்யறவங்களுக்கு புது கார் வாங்குறதெல்லாம் நார்மல் தான், அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்குமே நல்ல வேலையில இருக்கணும்னா பார்த்து கல்யாணம் பண்றதா நல்லதுன்னு பேச, டாக்டரும் சரி ஃபேங்கியாவும் சரி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க செங்குக்கும் கடுப்பாகி உனக்கு என்னையா வேணும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கேன். காரு பயங்கரமா சவுண்டு போட வந்து பார்த்தா மொத்தமா முட்டை அடிச்சு வச்சிருக்கான், கூடவே வாஷ் பண்றதுக்கு காசு வச்சுட்டு போயிருக்க, பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். இப்படி நாசி பண்ணது நம்ம ஹீரோ தான். சரி வாங்க நம்ம பார்க்கு போவோம்னு சொல்லிட்டு செங்க அவனோட கடைக்கு கூட்டு வந்துட்டான். அப்போ ஹீரோவை பார்த்தவன் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, உனக்கு தான் காசை ஸ்ப்ளிட் பண்ணுறது பிடிக்குமேன்னு சொல்லிட்டு பே பண்ணி விட்டுட்டு போயிட்டா போல. எப்படி நம்ம ஹீரோயின் ஒருத்தரோடு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தமே, என்ன அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு, என்னடா இப்படி விட்டுட்டேங்கிற மாதிரி கேட்க, அவன் எந்த பதிலும் பேசாம நேரா ஸ்டேஜ் ஏறிட்டான். ஹீரோயினுமே சும்மா பேசுறாளே தவிர ஹீரோ மேலதான் ஃபுல் கான்சென்ட்ரேட்டு. இங்கே நம்ம ஹீரோவோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாங்கை பாட போறேன், எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க எனக்காக பாடினது, அவங்க குடிச்சிட்டு நிறைய உளர்னாங்க, ஐ ஹோப் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு நம்புறேன்னு சொல்றான். இவ தான் குடிச்சிட்டு உன்னை யாராவது ஒர்த் இல்லைன்னு சொன்னா ஏன்ட்ட கூட்டு வா, உனக்காக நான் ஃபைட் பண்றேன்னு சொல்லிட்டு தானே பாடியிருப்பா. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இங்க இவன் அவ பாடின பாட்டியே இப்போ அவளை பார்த்து பாட, ஃப்ளாஷ்பேக் எல்லாம் 2 பேருக்கும் ஓடிட்டு இருக்கு. ஃபேங்கியா பார்த்துட்டு இன்னைக்கு ஜினியூ பண்ணதெல்லாம் வச்சு சொல்றேன், கண்டிப்பா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாண்டின்னதும் இவளால இங்க இருக்க முடியல, சொன்ன கிளம்புறேன்ட்டு வந்துட்டா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பீச்சுக்கு போல அங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறது இவன் கேட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நேரா வீட்டுக்கு வர மே கையில ஃபிஷ் டேங்கோட உட்காந்துட்டு இருக்கா. இதோட நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, மெங்க எனக்கு காசு கொடுத்து இந்த ஃபிஷ் டேங்கை டெய்லியும் வாஷ் பண்ணி சன்லைட்ல வைக்க சொன்னாங்கங்க, எதுக்குன்னு கேட்குறான். இதுக்கு தான் பிளாக் ஸ்பாட் டிசீஸ் இருக்குல்ல, அதுக்கு குவாலிட்டியான வாட்டரும் சரியான சன்லைட்டும் இல்லாததால தான் வருமாமா, ஸோ அதை ரெகுலரா நம்ம கொடுத்தோம்னா அது சரியாயிடும்னு சொன்னாங்கன்னு சொல்ல, இவனாலேயே கொஞ்சம் நம்ப முடியல. கரெக்டா நம்ம ஹீரோயின் ஸ்டோரி போட்டிருக்கான்னு காட்ட, அவ்வளவுதான் வேக வேகமா அங்கதான் போறான். பட் ஹீரோயினை காணோம். ஒருவேளை மொத்தமா என்ன வேணானே முடிவு பண்ணிட்டாலோன்னு சோகமாகும் போது, ஜினியூ இங்க என்ன பண்றேன்னு வந்து நிக்கிறா. நீ போயிட்டேன்னு நான் நினைச்சிட்டேன்னு சொல்லவும், என்னது இந்த பீச் உனக்கு சொந்தமா, போனா திரும்பி வரக்கூடாதான்னு கேட்கிறா. ஏன் நான் இங்கிருந்து குதிச்சுருவேன் பயந்து வந்தியான்னு இவன் கேட்கவும், இல்ல நான் உன்னை கொல்ல கூட தயாரா இருக்கேன், ஏன்னா என்னோட காதெல்லாம் இப்போ வெறுப்பாயிடுச்சுங்கிறா. அப்ப அவளோட கையை பிடிச்சு நம்ம டேட் பண்ணலாமான்னு கேட்க, அவ கையை எடுத்துட்டு போக பாக்குறா. டக்குன்னு அவளை பிடிச்சவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதை யாருமே எதிர்பார்க்கல. அவளும் டக்குன்னு பதில் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட பின்னாடியே வரான். உனக்கு பைக் ஓட்ட தெரியும்லன்ட்டு அவ பைக்ல வர, இவன் பின்னாடியே சைக்கிள் ஃபாலோ பண்ணிட்டு வரான். கொஞ்சம் மெதுவா தான் போயேண்டிங்க, ஏன் என்னை பிடிக்கிறக்கு உனக்கு ஸ்டாமினா பத்தலையான்ட்டு போயிட்டு இருக்கா வேகமா. பாதி தூரத்துல பேட்டரி காலியே நின்று போச்சு, இரு நான் ஹெல்ப் பண்றேங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு தள்ளவே முடியல, முக்குறா. இதுல ஸ்லிப் ஆகி விழ வேற போயிட்டா. சரி நீயே தள்ளிட்டு வான்னு கொடுத்தவன், கொஞ்சம் மெதுவா தான் போயேன், என்னால நடக்கவே முடியல, கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு, இந்தா நான் உனக்கு காசு தரேன், என்னையும் சேர்ந்து தள்ளுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா. நான் இது தள்ளுறதே பெருசு, உன்னையும் சேர்ந்து தள்ளணுமான்னு சொல்லிட்டு பாவம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க.
வந்தவ உடனே குட் நைட் வீட்டுக்கு போக ஒரு நிமிஷம் இரு. எப்பதான் என் மேல இருக்க கோவம் உனக்கு தீரும்னு கேட்க, நான் உன் மேல கோவமே படலையேங்கிறா. அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்க, உன் கூட எனக்கு பேச விருப்பம் இல்லைங்கிறா. அப்படியா, அப்ப சரி, நீ எனக்கு கொடுத்த கோல்ட் ஃபிஷ்ஷை திருப்பி எடுத்துக்கோன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு உள்ள வந்தவன் நாய்க்குட்டி கிட்ட கேமராவை இல்லாததை பார்த்துட்டு, அப்போ மொத்தமா என்னோட முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணி கேமராவையும் தூக்கி போட்டல, பாக்ஸை கொடு, நான் என் ஃபிஷ்ஷை எடுத்துட்டு போறேன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்போ நிஜமாவே என்னை ஒதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்குறான். நீ தான் முதல்ல என்னை ரிஜெக்ட் பண்ணதுன்னு சொல்ல, அதுக்காக நான் இப்போ வருத்தப்படுறேன்னு சொல்லவும், விக்டிம் கார்டை யூஸ் பண்ணாத, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அவ கையை பிடிக்க விடுங்கிறா. இருந்தாலும் அவன் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவளையே பார்க்கவும் இவளாலேயும் பதில் பேச முடியல. அப்புறம் என்ன, முதல்ல அவன் கிஸ் பண்றான். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் டாக்டர் கூவான்னு கேட்க, டாக்டர் கூவோட மொத்தமா எப்போ முடிச்சுக்க போறேன்னு கேட்கவும், முடிக்கலன்னான்னு கேட்குறா. பரவாயில்ல, டாக்டர்னா ரொம்ப பிஸியா இருப்பார்ல, எனக்கும் வேலை கிடையாது, ஸோ நீ என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் அவைலபிளாக தான் இருப்பேங்கிறா. உன்னோட மைண்ட் செட்டே ரொம்ப சிக்கலா இருக்கே. மேய்கிட்ட ஃபிஷ் டேங்க்ல தண்ணியை மாற்ற சொன்னது நீ தானான்னு கேட்கவும், அப்போ அந்த கோல்ட் ஃபிஷ் தான் என்னோட ரிலேஷன்ஷிப்பையே காப்பாத்திருக்கான்னு கேட்க, சேவ் ஆனது நான் தாங்கிறான். எப்போவுமே நான் ஒரு லூசர்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸோ உன்னோட வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சேங்க. என்னெல்லாம் தனியாக விட்டால் நல்லா ஜாலியாக இருப்பேங்கிறா. அப்படியெல்லாம் என்னால் இருந்துட முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு நான் ஃபேட்டாவோ அக்லியாவோ இல்லையே. ஏன் அப்படி நான் அக்லியா இருந்திருந்தா உன்னை செடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு கேட்க, அதை நீ எப்படா பண்ணன்னு கேட்குறா. தோ இப்போ பண்ணுறேன்ட்டு கிட்ட வர, நான் சொல்கிறது கேளு, கண்ணை மூடுன்னு சொன்னவன் அவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் காலையில் கார்டனிங் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கேங்கிறா. அப்போ நான் அழகா இருக்கேன்னா நீ என்ன கார்டனிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, நான் பூவை சொன்னேங்கிறான். பூவா, அப்போ இரு எல்லாத்தையும் தூக்கி போட்டுற பாருங்க, உனக்கு தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் பண்ணுங்கிறான். அது குளிரில் செத்து போயிடுச்சு, நீ வச்சுதான் உன் மேலே கோவப்பட்டு தூக்கி போட்டேன்னு நினச்சிட்டியான்னு கேட்க, பதில் பேச மாட்டான். அப்போ அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, உன்னை தூங்க விடாமல் பண்ணியிருக்குங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறான். எப்போருந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச, எப்போருந்து என் மேலே அக்கறை வர ஆரம்பிச்சதுன்னு கேட்க, பையன் ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போகவும், நர்வஸ் ஆகிட்டதானு சொல்லிட்டு பின்னாடியே வரா. பாத்ரூம் கதவு உடஞ்சு போயிடுச்சு, ஸோ என்னை எட்டி பக்கம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஷர்ட்டை போட்டு போக, அந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு எடுக்கிறா. ஷர்ட்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் சரின்னு போட்டுக்கிட்டா. அப்படியே அவன் உள்ள குடிச்சிட்டு இருக்கேன். நேற்று நைட் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்குறா. ஏன்னா ஒரு ரொமான்ஸ் மூடில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறான். ஏன்டா நர்வஸ் ஆகிட்ட போலையேன்னு இவன் கேட்கவும், சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு போயிருந்துருக்கான். நீ இவ்வளோ போல்டாக நடந்துக்கிறியே, யாரும் உன்கிட்ட இது வரை சொன்னது இல்லையான்னு இவன் கேட்கவும், எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மீனை பார்த்துட்ருக்கேன், 2 மீனை மட்டும் காணோம், அதுக்கும் நோய் வந்துடக்கூடாதுன்னு செப்பரேட்டாக வச்சுருக்கேன், சரியானதும் திரும்ப குடும்பமாகிடுவாங்கன்னு சொல்ல, சச்சா உன்னோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு நான் இதை வாங்கி கொடுத்துருக்க கூடாது, ஆமாம் மாதிரி நீண்ட ஆயுள் உள்ளதா ஈஸியாக கேர் பண்ணுற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கணும், அப்போ தான் நீ என்னையும் வேணான்னே சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்ல, இந்த ஃபிஷ்னால தான் நான் உன்னை வேணான்னு சொன்னேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறான். நான் ரொம்ப ஸ்மார்ட், எல்லாமே எனக்கு தெரியுங்க, என்ன உனக்கு தெரியும்னு கிட்ட வந்தா கரெக்டாக லூசி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயின் ஜியாங் பேக்கு வராளா இல்லையான்னு கேட்டிருக்கா. இன்னும் உன்னோட எக்ஸோட கான்டாக்டில் தான் இருக்கேங்க, நான் ரிப்ளையே பண்ணலங்கிறான். அப்புறம் எதுக்காக உன்னை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேங்க, நான் எப்பவும் ரிப்ளையே பண்ணது கிடையாதுன்னு காட்டுறான். மொத்தமாக டெலீட் பண்ணுங்க, அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடும்னான்னு இவன் கேட்கவும், சரிவா மார்க்கெட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டா. இனிமேல் ஃபிஷ்ஷை நான் பார்த்துக்கிறேன், ஆமாம் என்னையும் பார்த்துக்கோ, ஃபிஷ்ஷை காரணம் காட்டி திரும்ப என்ன பிரேக்கப் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது, ஸோ நல்லபடியாக நம்ம ரிலேஷன்ஷிப் போகணுன்னா நீ ஆமைக்குட்டியை தான் வளர்த்தணும்னு சொல்லிட்டு படத்துக்கு போகலான் டின்னருக்கு போகலான்னு பேசிகிட்டு இருக்கேன். ஃபேங்கியா கால் பண்ணி அவன் புருஷன் டிவோர்ஸ் இப்போ கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறான்னாமா. ஸோ பையனை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்ல, பையனையும் கூப்பிட்டு 3 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துட்டாங்க. இவனுக்கு பிடிக்கவே இல்லை, அப்படியே அவனை தூக்கிட்டு வந்து அவங்க 2 பேரும் தான் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லா ரைடையும். அவன் ஏண்டா வந்த தலைவிதிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஃபோட்டோக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறான். அவங்க 2 பேரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்கான். சரிவா அடுத்து ஹண்டட் ஹவுஸ்க்கு போகலான்னு நம்ம ஹீரோயின் எக்ஸைட்டாக பேச, அதுக்கு வயசு பத்தாது, நான் இங்கேயே சுற்றுற நீங்கள் போயிட்டு வாங்கன்றான். அப்போ கோஸ்ட்னா உனக்கு பயமான்னு கேட்க, லூசத்தை இந்த சைல்டிஷ் அத்தையை நல்லா பார்த்துக்கோங்க, நான் இங்கே ஜெயின்ஃபீல்டுக்கு போகிறேன்ட்டு போக, நம்ம ஹீரோ சரிவா நம்ம அங்கே போகலங்கிறான். என்னது இது, நம்ம குழந்தைய உங்ககிட்ட பார்த்துக்கவே கொடுக்க மாட்டேன், நம்ம பஞ்சு மிட்டை வாங்கிட்டு அவன்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. இங்கே இந்த குட்டி பையனோட கிளாஸ்மேட்டை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காது, பட் அம்மா கிட்ட சொல்லவும் பயமாக இருக்காமா. அதனால கடல் கண்ணி கடற்குள்ளே அழுதா தெரியாதுல, அது போல் அழுகிற மாதிரி ஒரு மாஸ்க்கை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. உன்னோட அம்மா அப்பா கிட்டேயே சொல்ல வேண்டியதானேன்னு கேட்க, நான் அந்த பேச்சு எடுத்தாலே கத்துறாங்க, ஒருவேளை அதனால என்ன அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கும் போது, கண்டிப்பாக உன்னோட அம்மா அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க, இந்த மாஸ்க்கை போட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுன்னு ஹீரோ சொல்ல, ஹே கிரிம் ரிப்பேர் நீங்கள் தானேன்னு கேட்குறேன் அந்த பொண்ணு.
ஹாஸ்பிட்டலில் சாக்லேட் கொடுத்தான்ல அந்த பொண்ணு தான் இது. ஸோ எல்லாரும் ஒன்றா மாஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டாங்க. உங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக நடந்துக்கிட்டா, பத்திரமா கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுன்னு தான் அனுப்பி வைக்கிறாங்க. குழந்தைங்க எப்போவும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் தான் அதை நோட் பண்ணி சரி பண்ணுன்னு ஹீரோ சொல்ல, சினியோ நான் இமேஜின் பண்ணதை விட நீ ரொம்ப பெட்டராக இருக்கன்னு சொல்ல, நிஜமாவான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே குட்டி பையன் வரான். சரி நான் இவனை கூப்பிட்டு கடைக்கு போகிறேன், நீ போகும்போது ஒன்றா வந்தா ஒன்றா தான் வீட்டுக்கு போகணும்னு கையை கோத்து விட அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு செங்கு வந்துட்டான். ஹீரோ தான் சொல்லியிருப்பான் போல. ஸோ டாட்டா பாய் பாய்னு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட இவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு வந்து பிளாங்கெட்லாம் போத்திக்கிட்டு, இப்போது உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதால இந்த கேள்வி கேட்குறேன், உனக்கு மொத்தமாக எத்தனை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேட்க 3 இருக்குன்னு சொல்லவும் நம்ப மாட்டேங்கிறான். காரணமே இல்லாமல் ரொம்ப ஜெலஸ் ஆகாதடா, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்காக நான் நெருப்பில் கூட தாண்டி வருவேன்னெல்லாம் பேசேன். ரொம்ப கொஞ்சம் பேசுறியே, உனக்கு 3 எக்ஸ் இருக்காங்கிறத நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேங்கிறான். சரி உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி 6 8 10 இல்லை சத்தியமாக 3 எக்ஸ் தான். என்ன அந்த பாஸையும் சேர்த்தியான்னு கேட்க, சச்சா அவனையெல்லாம் நான் லவ் பண்ணதே கிடையாது, ஒருவேளை அவன் என்னை திருப்பி கூப்பிட வந்தான்னா நான் அவனை பார்க்க கூட மாட்டேன், நீயே அவனை கெட் லாஸ்ட்னு சொல்லி அனுப்பிடணுங்கிறான். இப்போதான் ஹீரோ முகத்தில் சிரிப்பே வருது. ரொம்ப சந்தோஷப்படுறியே. சரி லூசிக்கும் உனக்கும் என்ன சொல்லுன்னு கேட்கும்போது, லூசியை நான் லவ்வே பண்ணல, பாட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணதால அவளை டேட் பண்ணுறதா நான் போய் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது பாட்டிக்கிட்ட போய் சொல்லதா என்னையும் டேட் பண்ணுறியான்னு கேட்க, சச்சா நான் போய் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்லங்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ போட்டால அதை எடுத்து கொடுத்தது ஃபேங்கியா. வேலை முடிஞ்சதோ பொடின்னு அவளை விரட்டி விட்டு இவ போஸ்ட்டு போட்டு ஹீரோவுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பா போல. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.